நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னையில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக குரோம்பேட்டை ராதாநகர் பிரதான சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட குரோம்பேட்டை ராதாநகர் சாலை என்பது முக்கிய சாலையாக கருதப்பட்டு வருகிறது. இந்த சாலை வழியாக தான் இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் குரோம்பேட்டை ரயில் நிலையத்திற்கு மட்டுமில்லாமல் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலைக்கு தினந்தோறும் செல்கின்றனர். அதே நேரத்தில் குரோம்பேட்டை இந்த ராதாநகர் மெயின் ரோடு வழியாக பல்லாவரம் ரேடியல் சாலை, அதே போன்று வேளச்சேரி மெயின் ரோடு போன்ற பகுதிகளுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வாகனத்திலும் நடந்து செல்லும் அந்த முக்கியமான சாலை தான் தற்போது குண்டு குழியமாக மாறியுள்ளது. குறிப்பாக இந்த சாலை தற்போது பார்க்கின்ற காட்சி, அந்த சாலை முழுவதும் ஆங்காங்கே பெரிய பெரிய பள்ளங்கள் காணப்பட்டு வருகிறது. அந்த பள்ளங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் பயணம் மேற்கொள்ளும் நிலைதான் ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலை வந்து பல்வேறு மாமன்ற உறுப்பினருக்கு இணைக்கும் சாலை என்பதால் எந்த ஒரு மாமன்ற உறுப்பினர்களும் இந்த சாலை அமைப்பதற்கு முன்வரவில்லை என கூறப்படுகிறது. இந்த பகுதியோட சேர்மனும் சரி, இந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினரும் சரி பலமுறை புகார் அளித்தும் இந்த முக்கிய சாலையை வந்து அமைத்து தர மாட்டார்கள் என்று அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கிய சாலை என்பதால் விரைந்து இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும். இன்னும் அடுத்த மழைக்குள் இந்த சாலையை முற்றிலும் சேதமடையும் அந்த பகுதி மக்கள் ஒரு கோரிக்கை, அந்த புகாரை வந்து முன்வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.